Now let's move on to fifth Roman letter, the second subdivision. Factorize 2x square plus y square plus 8z square minus 2 root 2xy plus 4 root 2yz minus 8xz. இப்போ இதில் சொல்யூஷனில் பார்த்தோம்னாக்க 2x square plus y square plus 8z square ப்ளஸ்ன்னு போட்டுக்கிட்டு பிகாஸ் we know only plus identity. அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு போட்டு மைனஸ் 2 ரூட் 2xy ப்ராக்கெட்டில் எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4 ரூட் 2yz. அடுத்தது ப்ளஸ்ன்னு போட்டுங்க மைனஸ் 8xzன்றதை ப்ராக்கெட்டில் எடுத்துக்கணும். நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இப்போ வந்து ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். ஐடென்டிட்டி வந்து உங்களுக்கு a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இதுதான் வந்து ஐடென்டிட்டி. இப்போ இந்த ஐடென்டிட்டி படி இங்கே மாற்றணும்னாக்க 2x ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அதனுடைய ஐடென்டிட்டி வந்து இந்த 2 கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ரெண்டு ஸ்கொயர் ரூட் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர் ரூட் இல்லாமல் இருக்கும். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அக்கார்டிங்லி வி கேன் சே 2 அப்படின்னாக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒய் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒய் ஸ்கொயர். இங்கே 8 இருக்குது பார்த்தீங்களா, 8க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பார்ப்போம் 2ல் டிவைட் பண்ணால் 4ன்னு வரும். அகெயின் 2ல் டிவைட் பண்ணாக்க 2, 2ல் டிவைட் பண்ணால் 1. அப்போ அது 2 into 2 into 2 is equal to 8. அப்போ இந்த ரெண்டு 2க்கு பதிலாக we can write 2 square. இந்த 2க்கு பதிலாக we can split this as square root of 2 into square root of 2. அப்போ square root of 2 square. அப்போ அதுதான் இங்கே நம்ம வந்து எழுதியிருப்போம். ஸோ this is 2 square into square root of 2 square. zக்கு வந்து z square எழுதியிருப்போம். அப்போ ஓவராலாக பார்த்தோன்னா எல்லாமே பவர் 2 சேமாக இருக்கிறதுனால 2 root 2z the whole square. Okay, now we can expand. இப்போ அடுத்து முக்கியமானது பார்த்தோம்னாக்க இந்த 2ab 2bc 2ca பார்த்தோம்னாக்க x வர்ற டேர்மில் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸாக இருக்கும். x வர்ற டேர்மில் பார்த்தீங்கன்னா மைனஸாக இருக்கும். அதனால் x இருக்கிற இடத்துல போயிட்டு மைனஸ்ன்னு சேர்த்துருப்போம். ஓகே, கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா x காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, xy xz இதில் தான் வந்து மைனஸ் இருக்குது. அப்போ x இருக்கிற இடத்துல வந்து we have to make it as a minus number. So this is minus 2 root 2 the whole square. அதான் வந்து a square. அடுத்து y ஸ்கொயர்னா அது b ஸ்கொயர். அடுத்து z ஸ்கொயர் அப்படின்னாக்க 2 root 2z the whole square. அதான் c ஸ்கொயர். அடுத்து வந்து 2 into a into b, அதாவது 2 into aன்றது வந்து மைனஸ் 2 root 2x, bன்றது வந்து y. அதே மாதிரி 2 into b into c plus 2 into c into a. So this is a very very important step. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. a square plus b square plus c square 2ab 2bc 2ca. அப்போ we can say a is equal to minus root 2x, b is equal to y and c is equal to 2 root 2z. சரிங்களா? அப்போ by identity we can say a square plus b square plus c square plus 2ab 2bc 2ca இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுனாக்கா we can say a plus b the whole square. அப்போ a வந்து minus root 2x, b வந்து y, c வந்து 2 root 2z the whole square. இதுதான் அதனுடைய ஆன்சர். ஸோ இதில் மெயினாக வந்து இந்த 8க்கு வந்து எப்படி எல் டிவிஷன் பண்ணுறதுன்றது வந்து மெயினாக பார்த்துக்கணும். For sixth Roman letter, by using the suitable identity we have to expand. இப்போ இந்த sixth Roman letterக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து there are two identities. One வந்து a plus b the whole cube, இன்னொன்று வந்து a minus b the whole cube format.
அப்போ a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3 into ab into a plus b. அடுத்து a minus b the whole cube is equal to minus b cube minus 3ab into a minus b. இதான் அந்த ரெண்டு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். இதில் now we'll do the third subdivision. 3 by 2 into x plus 1 the whole cube இருக்கு. அப்போ this can be written as 3 into x will be 3x. அப்போ 3x by 2 plus 1 the whole cube. அப்போ here a is equal to 3x by 2, b is equal to 1. அப்போ 3x by 2ன்றது a, b is equal to 1. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி வந்து ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால ப்ளஸ் ஐடென்டிட்டி. அப்போ a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3ab plus into a plus b. அப்போ a இருக்கிற இடத்துல போயிட்டு you have to replace 3x by 2, b இருக்கிற இடத்துல வந்து 1. அப்போ a cube 3x by 2 the whole cube, b cube 1 cube, அடுத்து 3 into a into b, அடுத்து a into a plus b. ஓகே, அப்போ a cube அப்படின்னாக்கா 3 times, அதாவது 3x the whole cube divided by 2 cubeன்னு அர்த்தம். அப்போ 3x the whole cube divided by 2 cube. அப்போ 3x the whole cube நாக்கா this is 3 cube x cube divided by 2 cubeன்னு அர்த்தம். அப்போ 3 cube அப்படின்னாக்கா 3 into 3 into 3 which is 27. 3 3s are 9, 9 3s are 27. அப்போ this is 27 x cube by 2 cube அப்படின்னாக்கா 2 into 2 into 2 which is 8. அப்போ 8ன்னு சொல்லி வந்துடும். ஓகே, அதுதாங்க 27 x cube by 8. 1 cube 1, அடுத்து 3 3s are 9 into x, 9x into 1 அதே தான், divided by 2. இங்கே வந்து 3x by 2 plus 1 அப்படியே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இதே ரோமன் லெட்டரில் வந்து let us work out the fourth subdivision. x minus 2 by 3y the whole cube இருக்கு. அப்போ x minus 2 into y will be 2y by 3 the whole cube. அப்போ a is equal to x, b is equal to 2y by 3. இங்கே சிம்பிள் வந்து இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து a minus b the whole cube ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். அப்போ b-யை வந்து வெறும் நம்பர் மட்டும் சிம்பிள் எடுக்கக்கூடாது. அப்போ a is equal to x, b is equal to 2y by 3. அப்போ a minus b the whole cube format is equal to a cube minus b cube minus 3 into a into b into a minus b. So அப்போ a-க்கு பதிலாக we can replace x, b-க்கு பதிலாக 2y by 3. அப்போ a cube x cube, b-க்கு பதிலாக 2y by 3 the whole cube, அடுத்து 3 இங்கே வந்திருக்கும், a b, அடுத்து a minus b இங்கே வந்திருக்கும். அப்போ x cube அப்படின்னாக்கா x cube அப்படியே இருக்கும், 2y by 3 the whole cube அப்படின்னாக்கா 2-வை cube பண்ணாக்கா 8, y cube 3-யை cube பண்ணாக்கா 27. அடுத்து பார்த்தோன்னாக்கா இங்கே இருக்கிற 3-யை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2xy இருக்கும், இங்கே x minus 2y. That will be the answer for this question. Now let us work out the seventh Roman letter, evaluate அப்படின்னு கொடுத்துருக்காங்க by using the suitable identity. இதில் இப்போ தேர்ட் சப்டிவிஷன் வந்து 998 the whole cube இருக்கு. இந்த 998க்கு வந்து நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸில் டென்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா, தௌசண்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா this is nearest வந்து 1000 minus 2. சரிங்களா? அப்போ 1000 minus 2 is equal to 998. அப்போ whole cube. அப்போ இங்கே வந்து a is equal to 1000 and b is equal to 2. இங்கே சிம்பிளை பற்றி கவலைப்பட தேவையில்லை, because we are going to use a minus b the whole cube format. அப்போ a cube minus b cube minus 3ab into a minus b. அப்போ a வந்து 1000, b வந்து 2. அப்போ a cube 1000 cube, b cube னா 2 cube, 3 into a into b, அடுத்து a minus b, a minus b. ஓகே, அப்போ this is 1000 வந்து cube பண்ணுறோன்னாக்கா
3 zeros இருக்கு பார்த்தீங்களா, அப்போ there are 3 times வந்து zeros வந்து ஆட் பண்ணுங்க. 3 times 3 sets of zeros. 2 கியூப் பண்ணாக்க 8, அடுத்து 3 2s are 6, இது இப்போ இன்ட்டு 1000னாக்க 6000. 1000 minus 2 அப்படின்னாக்க 998. Okay. 998. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்க the 6000 into 998 அப்படின்னாக்க this is the result. Okay. So there are two minus numbers, ஒரே ஒரு plus number. அப்போ இந்த ரெண்டு மைனஸ் நம்பரை ஆட் பண்ணிக்க, மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு ஆட் பண்ணிக்கங்க. then we have to subtract. அப்போ subtract பண்ணோம்னாக்க this will be the result.